விஸ்வகர்மா கலைஞர் கைவினை திட்டம் 2 வாருங்கள் பார்க்கலாம் இந்த தொகுப்பில். கலைஞர் கைவினை திட்டமும் விஸ்வகர்மா திட்டமும் ஒன்று என்று பாஜக தலைவர் அண்ணாமலை விமர்சனம் வைத்த நிலையில், இது தொடர்பாக தமிழ்நாடு அரசின் உண்மை சரிபார்ப்பு ஒன்றினை TN ஃபேக்ட் செக் சில முக்கிய தகவல்களை வெளியிட்டுள்ளது. விஸ்வகர்மா திட்டத்தின் மீது ஸ்டிக்கர் ஒட்டி பெயரை மாற்றி வெளியிட்டுள்ளது திமுக அரசு என்று மீம் ஒன்றை வெளியிட்டு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தனது சமூக வலைதள பக்கத்தில் நேற்று பதிவிட்டு விமர்சித்துள்ளார். அதில் பிரதமரின் விஸ்வகர்மா திட்டத்தை தமிழகத்தில் செயல்படுத்தாமல் குழப்பம் ஏற்படுத்தியதால் தமிழக மக்களின் கோபத்தை எதிர்கொள்ள நேர்ந்தது. அதை கையாள முடியாமல் விஸ்வகர்மா திட்டத்தின் மீது ஸ்டிக்கர் ஒட்டி பெயரை மாற்றி வெளியிட்டுள்ளது திமுக அரசால் தொடங்கப்பட்டுள்ள இந்த புதிய திட்டம் கலைஞர் கைவினை திட்டம். திமுக தொண்டர்களுக்கு பயனளிப்பதற்காக மட்டுமே சில தகுதி தளர்வுகளுடன் உருவாக்கப்பட்டது. பிரதமரின் விஸ்வகர்மா திட்டத்திற்காக விண்ணப்பித்த தமிழக மக்கள் 8.4 லட்சம் பேருக்கு துரோகம் இழைத்துவிட்டு இந்த உருமாற்றப்பட்ட திட்டத்தின் மூலம் திமுக தொண்டர்களுக்கு ரூபாய் 3 லட்சம் வரை பிணையில்லா கடன்களை வழங்கி உண்மையான பயனாளிகளுக்கு பிரதமரின் விஸ்வகர்மா திட்டத்தின் மூலம் வழங்கப்படும் மானியங்களின் நோக்கத்தையே நீர்த்து போக செய்கிறது இந்த திமுக அரசு. மக்களுக்கு பயனளிக்காத அரசியல் அர்த்தமற்றது என்பதை முதல்வர் MK ஸ்டாலின் புரிந்து கொள்ள வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். இந்நிலையில் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள விஸ்வகர்மா திட்டமும் தமிழ்நாடு அரசின் கலைஞர் கைவினை திட்டமும் ஒன்றா என்று தமிழ்நாடு அரசின் உண்மை சரிபார்ப்பகமான TN ஃபேக்ட் செக் அறிக்கை ஒன்றினை வெளியிட்டுள்ளது. அந்த பதிவில் ஒன்றிய அரசு கொண்டு வந்துள்ள விஸ்வகர்மா திட்டமும் தமிழ்நாடு அரசின் கலைஞர் கைவினை திட்டமும் ஒன்றா? விஸ்வகர்மா திட்டத்தில் இணைய உள்ள விதிகளில் குடும்ப அடிப்படையிலான பாரம்பரிய தொழில் செய்திருக்க வேண்டும். விண்ணப்பிக்கும் தேதியில் 18 வயது நிரம்பியிருக்க வேண்டும். அதே வேளையில் விண்ணப்பிக்கும் முன்பே அத்தொழிலில் ஈடுபட்டிருக்க வேண்டும் என்று உள்ளது. மேலும் அடிப்படை பயிற்சியும் உயர்நிலை பயிற்சியும் வழங்குதல், அவர்களுக்கு தேவையான உபகரணங்கள் வழங்குதல், கடன் உதவிகளை வழங்குதல் ஆகியவையே இத்திட்டத்தின் செயல்பாடுகள். இது தங்கள் குடும்ப தொழிலில் 18 வயதிற்கு முன்பே ஈடுபட தூண்டும் வகையில் உள்ளது. இது மாணவர்களை உயர்கல்வி கற்கும் ஆர்வத்தை குறைத்து குலத்தொழிலில் தள்ளும் என்பதால் இதில் தமிழ்நாடு அரசு இணையவில்லை. குலத்தொழிலில் ஊக்குவிப்பதாக இல்லாமல் மாணவர்கள் உயர்கல்வி கனவை சிதைக்காமல் அதே நேரத்தில் இவ்வகை தொழிலில் ஈடுபடுவோருக்கு உதவும் வகையில் ஒரு திட்டம் வேண்டும் என கலைஞர் கைவினை திட்டம் முழுக்க தமிழ்நாடு அரசின் நிதியில் செயல்படுத்தப்படுகிறது. இதில் இணைவதற்கான வயது குறைந்தபட்ச வரம்பு 35 நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. குடும்ப வகுப்பு அடிப்படையில் அல்லாமல் 25 கைவினை தொழில்களில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு பயனளிக்கும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளது. எனவே மாணவர்களுக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாமல் வகுப்பு அடிப்படையில் என சுருங்காமல் தொழில் ஈடுபடுவோருக்கு மட்டும் உதவும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இன்று தமிழ்நாடு அரசு சார்பாக வந்த விளம்பரத்தில் விண்ணப்பிக்க தகுதி என்பதில் 35 வயது நிரம்பியவர்களுக்கு என்றும் எந்த வகுப்பினராகவும் இருக்காமல் என்று தெரியாமல் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த 2 திட்டத்திற்கும் உள்ள வேறுபாடுகளை புரிந்து கொள்ளாமல் பலரும் தவறான தகவல்களை பரவி வருகின்றனர் என்று தெரிவித்துள்ளது. தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி, விளையாட்டு, அரசியல், வாழ்க்கை முறை, மருத்துவம், தொழில்துறை, சினிமா, பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைத்தள பக்கங்களோடு இணைந்திருங்கள். உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா? உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்.